ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/4/2024 ஹாப்பி சண்டே தின நல்வாழ்த்துக்கள். அதாவது ஹாலிடே இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவும் ஈஸியாகவும் கெஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறதுக்கு கேரளா லாட்டரி கேசிங் நம்பர். இதில் அக்ஷயா லாட்டரியில் ஏகே 698வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 19/4/2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 394 770 கொடுத்துருக்காங்க. 770 ரிசல்ட் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபோ ஒன்று போட்டுருக்கோம்ல. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க சொல்லிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம் வாங்க. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம பெரிய லெவலில் கெஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா 60ஓட கால்குலேஷன் தான் கொடுத்துருக்கோம். 70ஓட கால்குலேஷன் நம்ம கொடுக்கவே இல்லை. பூஜ்ஜியத்தோட ஒரே ஒரு டைம் தான் நம்ம 8-2 வந்து பார்த்திங்கன்னா 10% ஃபோக்கஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 8-2க்கும் ஃபோக்கஸே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி அதுக்கு ஒரு பெரிய சாரி சொல்லிக்கலாம். இங்கே வந்து 8-0 தான் கொடுத்துருந்தோம், 7-0 கொடுக்காம விட்டாச்சு. அதே மாதிரி 2-0 காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க. 0 காம்பினேஷன் இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம், 7-0 கொடுக்கவே இல்லை. அதே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் நமக்கு. ஸோ அதில் வந்து பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கெஸ் கொடுத்துருந்தோங்க. இந்த கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்ததுன்னா 1-4 சொல்லியிருந்தோம். 5 வந்துன்னா 7-2 சொல்லியிருந்தோம், 7-5. அதே மாதிரி 2 வந்துருந்துன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-2 5-2 இல்லைங்க, 5-7 கொடுக்குறது தான் 2 கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்தாலும் ரிப்பீட்டடாக 7 வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் 7ஓட நம்பர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்துருக்கணும். எப்படி இது மிஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படிங்கிறது தெரியல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் கெஸ் படியும் வந்து பார்த்திங்கன்னா 7ங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாக்ஸ் நம்பராக கொடுக்க சொல்லியிருந்தோம். 7 வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் ஏ போர்டுக்கு கொடுத்துருக்கோங்க. ஏ போர்டு அருமையாக பாஸ் ஆகிருக்கு, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 கொடுத்துருக்கோங்க. இது ஏபியில் வச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% ஏபிசியில் வச்சுருந்தோம்னா சூப்பராக பாஸ் ஆகியிருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கோம். 4 நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் நம்ம டைரெக்டாக கொடுக்கலைங்கிறது ஒரு ஃபீலில் தாங்க இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம இதில் கனெக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா 807ங்கிறத கனெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். 0 போர்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கொடுக்க விட்டாச்சு, சி போர்டில் கொடுக்க விட்டாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இன்றைக்கி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லக் இல்லைன்னு நான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த லக்கோடு சேர்ந்து அமையட்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். வாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0-8-8 டபுள்ஸில் கொடுத்துருக்காரு. முன்னாடி டபுள்ஸ் வந்து அருமையாக கொடுத்துருக்காரு, முன்னாடி சூப்பர் தான். 7 கொடுத்துருந்தாருன்னா அருமையாக இருந்திருக்கும். 0-7-7 இருந்தால் பாக்ஸ் நம்பர் சூப்பராக இருந்திருக்குங்க, அருமை. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து கார்த்திக் கோபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 660 கொடுத்துருக்காருங்க. 660 வெறும் சூப்பரான குட் நம்பர் கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்து வின் அடித்து கொடுத்துட்டார். உண்மையாலுமே அருமை நண்பா, தேங்க்ஸ் நண்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், ஒரு நம்பருங்க, அழகாக 7-7-1-1 ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னா செம்மையாக பாஸ் ஆகியிருந்திருக்கும். இருந்தாலும் அருமை, தேங்க்ஸ் நண்பா. இளங்கோவன் செல்லம்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கார். உன்னாலே அருமை இளங்கோவன் செல்லம்மல், தேங்க்ஸ் நண்பா. வெங்கடாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு, உன்னாலே சூப்பர். அபினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, பி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காருங்க, சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, நன்றி நண்பா. சௌந்தர்யா பானு வந்து பார்த்தீங்க 345. கலை ஜிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சௌந்தர்யா பானு, கலை, அபினேஷன்லாம் நிறைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்குறீங்க, ரொம்ப அது தேங்க்ஸுங்க. வெல்கம் டு அவர் சேனல். அதே மாதிரி 0-81 கொடுத்துருக்காருங்க, 0 பாஸ் ஆகிருக்கு சி போர்டில். அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா 994 கொடுத்துருக்காருங்க. சத்யா வந்து பார்த்திங்கன்னா 0-91 கொடுத்துருக்காரு, 0 பாஸ் ஆகிருக்கு. சந்திர வந்து பார்த்திங்கன்னா 648 கொடுத்துருக்காருங்க. டைம் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 8-9ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அவர் 8 ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்காரு, நல்ல அருமை தான். கந்தசாமி வந்து பார்த்திங்கன்னா 548 கொடுத்துருக்காருங்க. முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 219 954 கொடுத்துருக்காரு. சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் 0 வின் அடித்து கொடுத்துருக்கார், தேங்க்ஸ் நண்பா. ராஜபதின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 312 231 அதோட நம்பர் மாறி காம்பினேஷனில் கொடுத்துருக்காரு, நல்ல அருமை, தேங்க்ஸ் நண்பா.
செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 574, 85, 54, 81 கொடுத்துருக்காருங்க. ரொம்பவே நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ன்னு கொடுத்தவங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்றோட ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க கூட நன்றிங்க. சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களேங்கிறத ரெக்வஸ்ட்டாக சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு கெஸ்ட் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மாடுலேஷன்லேயும் கொடுத்துருக்கோம். வாங்க நமக்கு இந்த நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா உள்ள இறைவன் லக்கை கொடுக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0-1, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9-2, சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-6 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரிசல்ட்டையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட அதாவது லாஸ்ட்டு 5 வீக்ஸோட ரிசல்ட்டையும் எடுத்து தான் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு 5 வாரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா லாட்ரியில் என்ன வந்திருக்குங்கிறத அதிலேருந்து அனலைஸ் பண்ணியும் ப்ளஸ் இது கூட காம்பினேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லக்கை பேஸ் பண்ணி அமைகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு சில கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கு. நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0-1 மைண்ட் பண்ணிக்கோங்க, பி போர்டில் 9-2, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5-6க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு வேணால் மாறலாம். அதாவது சி போர்டில் இருக்கிறது பி போர்டுக்கு வரலாம், பி போர்டில் இருக்கிறது சி போர்டுக்கு போகலாம். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்குனான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்ததுனால தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எடுத்து கொடுக்குற கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 வந்துச்சுன்னா 1-9 கனெக்ஷன் வந்துச்சுன்னா அது கூட என்ன நம்பர் சேரும்னா 3 இல்லை 4 சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 0-2ங்கிற ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் 3 வர்றதுக்கும் 7 வர்றதுக்கும் உண்டான சான்ஸ் இருக்குங்க. அதாவது 270, 203, 302, அதே மாதிரி 702, 027. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அமைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் காம்பினேஷனாக கொடுக்குறோம். அடுத்து 9-6 வந்துச்சு அப்படின்னா 7 கூடையும் 4 கூடையும் தான் கனெக்ட் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி 5 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5 வந்ததுன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கூட கனெக்ட் ஆகலாம், 7 கூட கனெக்ட் ஆகலாம், 8 கூட கனெக்ட் ஆகலாம், 5ம் 6ம் வந்துச்சுன்னா. ஸோ அப்போ 9, 6, 7, 8 கூட 5, 6 வந்துச்சுனாக்க 8, 7, 4 கூட கனெக்ட் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்து தாங்க நம்ம நம்பர் எடுக்கிறோம். ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த யூஸ்ஃபுல் வந்து கண்டிப்பாக பயன்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம காம்பினேஷன் நம்பர் 3 டிஜிட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டும் கொடுத்துருக்கோம். அது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 195, 026, 250, 965, 394, 431, 027, 968, 586, 654. இதில் 654 என்னோடய செலக்டிவ் நம்பரை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் செலக்டிவாக வரும்னு தெரிஞ்சுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே இருக்க நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 026ங்கிற நம்பர் நான் செலக்டிவாக கொடுக்குறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 195. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கறனால இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட் நம்பராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் பெஸ்ட்டாக இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட என்னோடய கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் கண்டிப்பாக 3 டிஜிட் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த நம்பரை மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க. நம்மளோட இத்தனை நண்பர்களும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்குறதுலே வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர். இந்த 4 டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் 3 டிஜிட்டில் நம்ம விடுறோம் அப்படின்னா 4 டிஜிட்டில் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குங்கிறனால 4 டிஜிட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 4 டிஜிட் நம்பர் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 19 கூட 3, 4 சேர்ந்து வரலான்னு சொன்னோம். அப்போ வந்து 3 இல்லை 4 சேர்ந்து வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 2 நம்பருமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 டிஜிட் நம்பரில் தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 19, 34,
2037 96 78, அதாவது 6 7 8 9ங்கிற நம்பர் வரதுக்கான சான்சஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 96 78 ரிவர்ஸில் வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 56 84 34 78 96 56 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஒரு டபுள்ஸாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 96 56ங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 37 கொடுக்கலாம். 1934ங்கிற நம்பருக்கு ஒரு சான்ஸ், மெகா சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷனில் அடுத்த நம்பர் கொடுக்குறோம், 3ஓட ஒரு டாமினேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். 34 78க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அப்போ இந்த 3 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் இருந்து நான் எடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதுமே கொடுக்குற ஒரு 2 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம இன்றைக்கி கொடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஆல் போர்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 9 4க்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கு, உங்களோட கணக்கு வழக்கில் என்ன ஆல் போர்டு நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நண்பர்களுக்கு பயன்படுங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். 2 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கேயே எடுத்து கொடுக்கலாங்க. 5 0 6 5 2 7 3 1 8 6 6 8 6 நம்ம முன்னாடியே கொடுத்ததுனால வந்து 6 8 யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி 9 4 1 9 0 2. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5 8ங்கிற ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். கீழே டிக் பண்ணியிருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஜிட் நம்பர்ஸாக கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ்னால் 2 டிஜிட் நம்பர்ஸ். இதில் நீங்கள் உங்களோட சாய்ஸில் ஏசி, அதாவது ஏபி பிசி ஏசிங்கிற சாய்ஸில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். என்னோடய ப்ரிஃபரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃப்ரண்டில் டிக் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் செலக்ட் பண்ணலாம் ஃப்ரண்ட். பேக்கில் டிக் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியாக வச்சுக்கலாம். பேக்கில் டிக் பண்ணியிருக்கிறது அதுக்கு மிடில் இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் நம்பர்ஸை நீங்கள் டேரெக்டாகவே எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். மிடில் நம்பர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியாக கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. மறக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வரும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அங்கேருந்தும் நீங்கள் ரெக்வஸ்ட் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்நாள் போனாலாக என் இனிய வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.